Hello friends, welcome back to my channel Sara Priya's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். brownie எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு தேவையான ingredients எல்லாத்தையுமே நான் மெஷர்மென்ட்டோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டார்க் காம்பவுண்ட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா மில்கி மிஸ்ட் பட்டர் எடுத்துர்க்கேன். இது ரெண்டையுமே வந்து மைக்ரோவேவ்ல வச்சு மெல்ட் பண்ணிக்க போறேன். டார்க் காம்பவுண்ட் வந்து 210 grams. அதை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போட்டோம் அப்படின்னா மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நார்மலாக டபுள் பாயில் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணலாம். பட் மைக்ரோவேவ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ ஸ்கேலை ஆன் பண்ணிவிட்டு பவுலில் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா டேர் பண்ணுறேன். இப்போ 0ல் இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்து சேர்த்துக்கணும். அதை வந்து கரெக்டான 210 grams மெஷர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கம்மியான அளவு இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 210 grams வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். நான் வந்து டார்க் காம்பவுண்ட்லாம் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அதை வந்து ப்ரௌனி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோர் எடுத்து வெளியே வச்சுடுவேன். அப்போ தான் நம்ம அந்த நைஃப்பில் வந்து கட் பண்ணும்போது ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பட்டர் வந்து 100 grams பட்டர் எடுத்திருக்கேன். சாக்லேட் 210 எடுத்ததுக்கப்புறமா திருப்பி அதே பவுலில் அப்படியே டேர் பண்ணி பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அதுவும் நம்ம ஒரு 1/2 hour பிஃபோராகவே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ இந்த பட்டரை ஃபுல்லாக போட்டுட்டு இது வந்து 100 grams பேக்கெட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு 150 grams வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 30 secondsலேருந்து 45 seconds வச்சோன்னா மைக்ரோவேவில் நல்லா மெல்ட் ஆகிடும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட் வந்து அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ண ஆரம்பித்த உடனே ரொம்ப நைஸாக ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போது இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா தனியாக வச்சுட்டு நம்ம அந்த 3 எக்கையுமே ஒரு பவுலில் வந்து உடச்சி எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா பீட் பண்ணணும். அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா நுர வர்ற மாதிரி பீட் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2 to 3 minutes பீட் பண்ணால் போதும். இப்போ வந்து சுகரை எடுத்துக்க போகிறேன். கேஸ்ட்ரோ சுகர். இதுக்கு வந்து திருப்பியும் ஒரு பவுல் வச்சு அதை வந்து டேர் பண்ணி சுகர் எடுத்துக்க போகிறேன். இது வந்து 200 grams எடுக்கணும். கேஸ்ட்ரோ சுகர் வந்து நம்ம நார்மல் சுகர் மாதிரி இருக்காது. ரொம்ப நைஸாக பொடி மாதிரி இருக்கும், பவுட்ரு மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். அந்த சுகர் வந்து 200 grams மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம அந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த ஆட் பண்ணிவிட்டு அது கரைகிற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட பண்ணலாம். பட் எனக்கு விஸ்க் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை நல்லா வந்து அந்த குறகுறன்னு அந்த ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வராத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா சாக்லேட் அண்ட் பட்டர், அதை வந்து நம்ம லைட்டாக விஸ்கு போட்டு நல்லா வந்து கரைக்கணும். அந்த கரைக்கும் போதே பாருங்கள் அப்படியே மெல்ட் ஆகி சாக்லேட் பார்க்குறது கட்டி கட்டியாக தெரிஞ்சது இல்லையா. விஸ்கு வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம அந்த எக் அண்ட் சுகர் போட்டிருக்கோம்ல அந்த மிக்ஸில் வந்து போர் பண்ணி ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப அதிக நேரம் விஸ்க் பண்ணவே கூடாது. ரொம்ப ஸ்மூத்தாக மைல்டாக பண்ணால் போதும். ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் போதும். இதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மைதா அண்டு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த தடவை தான் வந்து நான் பவுல் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது அதே பவுலை வச்சுட்டு நம்ம டேர் பண்ணி அதில் வந்து மைதா எடுத்துக்க போகிறோம். சுகர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு 200 grams, ஆல்மோஸ்ட் இது வந்து 1 cup வரும். ஸோ 200 grams வந்து மைதா எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அது கூடவே கொக்கோ பவுடரும் எடுத்துக்கணும். கொக்கோ பவுடர் வந்து 2 tablespoon எடுக்கணும். இதை வந்து அந்த டேபிள் ஸ்பூனில் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. லைட்டாக எடுத்துகிட்டு ஜென்டிலாக அந்த மேலே அதை தலை தட்டி எடுப்பாங்க இல்லையா, அதை வந்து லைட்டாக தள்ளிட்டு அப்படியே 2 tablespoon அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் அந்த மைதாலேயே போட்டுக்கிறேன். ஏன்னா இது தனித்தனியாக போட்டோன்னா எனக்கு ரொம்ப வெசல்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப கான்ஷியஸோடு அதை பண்ணுறேன். கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து மைதாவில் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மிக்ஸில் வந்து இந்த ஜல்லடையை வச்சு அதை அப்படியே சலிச்சு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ரொம்ப ஜென்டிலாக ஷேக் பண்ணாலே நல்லா ஈஸியாக சலிச்சு வந்துடும். சின்ன கட்டி இல்லாமல் நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த சல்லடை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் லாஸ்ட்டாக அந்த கொக்கோ பவுடர் மட்டும் கொஞ்சமாக சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னாலே அது கீழே போயிடும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு.
பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னே கீழே போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து நம்ம ஜென்டிலாக அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கும் மாவு மிக்ஸ் வந்து. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நம்ம அந்த இட்லி மாவு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வரும் மாவு. அந்த பேட்டர் வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து நான் 8 இன்ச்சஸ் பேனில் தான் ஊற்றுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த வாட்டி 5 இன்ச்சஸ் டின்னில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கப் கேக் மோல்டில் வந்து போர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நம்ம பட்டர் ஷீட் அப்ளை போட்டுட்டு அது லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாவை வந்து இதில் போர் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு மட்டும் போர் பண்ணிவிட்டு நல்ல மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பேட்டர் எல்லாத்தையுமே வந்து நான் கப் கேக்கில் போர் பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் கப் கேக்கில் ஊற்றுறேன் அப்படின்னா, அந்த கப் கேக்கில் அது பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் அப்படியே டேரெக்டாக ஐஸ்கிரீம் போட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தனியாக எடுத்து பவுலில் அப்ளை பண்ணி போட்டு சாப்பிட்றத விட நம்ம அப்படியே கப் கேக்கில் ப்ரௌனி செஞ்சு அதில் டேரெக்டாக மேலே ஐஸ்கிரீம் போர் பண்ணி சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் இப்போல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா வருது. ஸோ எல்லா சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ரொம்ப திக்காக போட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதை வந்து 180 டிகிரியில் 10 to 15 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட்டிங் பண்ணி அவன் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் போர் பண்ணி வச்சதுக்கப்புறமா அவனில் அந்த ட்ரேயை நான் வச்சுட்டு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இப்போது அவன் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் அந்த ட்ரே வந்து உள்ளே வைக்க போகிறேன். ஸோ இது வந்து பேக் ஆனதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போது அந்த கப் கேக் வந்து உள்ளே வைக்க முடியல. ஸோ தனித்தனியாக 2 டைம் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். இதை நம்ம 8 இன்ச்சஸ் ட்ரேயில் போட்டுட்டு ஒரே இதாக கூட நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். பட் எனக்கு கப் கேக்கில் வேணுங்கிறதுனால நான் தனியாக போட்டிருக்கேன். இப்போது பேக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். ஸோ அதுதான் அது கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்குங்கிறதுக்கு அர்த்தம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வெளியே அன்மோல்டு பண்ணி வெளியே எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த க்யூப்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நார்மலாக ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணலாம். ஈரக்கைப்படாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை ஸ்லைசஸ் போட்டோன்னா தான் நமக்கு கரெக்டான சைஸ் வந்து கிடைக்கும். சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதே நம்ம 8 இன்ச்சஸில் போட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய ட்ரே சைஸில் ஃபுல்லாக வரும். நம்ம அதையும் நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் இது வந்து ஒரு 10th டைம் தான் நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த வாட்டியும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.